ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகா கிச்சன்ல இருந்து திலகா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காய வடகம் தான் பண்ண போகிறோம். புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக சின்ன வெங்காய வடகம் போட போகிறோம். சின்ன வெங்காயம் 5 கிலோ வாங்கினேன். அதில் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்கிற வெங்காயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அளந்து எடுத்துக்கிட்டேன் எவ்வளோன்னு. அதுக்கப்புறம் தோல் உரிச்ச பிறகு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலேயே நம்ம சுத்தபத்தமாக செஞ்சோம்னா நம்மளுக்கு சுத்தமான சின்ன வெங்காய வடகம் கிடைக்கும். 2 வருஷம்னாலும் இதை பதப்படுத்தி வச்சுக்கலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவும் போடாமல் வீட்டிலேயே நம்ம சுத்தமான முறையில் செய்யலாம். கடையில் வாங்கினா இந்த அளவு தோல் எடுத்து அதை கழுவி க்ளீன் பண்ணி செய்வாங்களான்னு தெரியாது. சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் சுத்தமாக இருக்கான்னு தெரியாது. இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை தோல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை தோல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. நல்லா 2 வாட்டி 3 வாட்டி அலசி அதில் கொஞ்சம் தோல்லாம் வந்துடும். அலசி எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண வச்சிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். ஒரு நல்ல காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நான் இதுக்குன்னே வச்சிருக்கேன். வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இது இந்த இதில் இருக்கு. என்ன ஏதாவது அழுக்கா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வடகம் மேலே போத்தி அந்த கலர் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ இதில் இதை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ஈரத்தன்மை இருந்தால் பூசணம் வந்துடும். நம்ம 2 வருஷம் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அதனால இதை கொஞ்சம் சுத்தமாக தான் வச்சுக்கணும். ஒரு முடி கூட விழக்கூடாது. இப்போ இதை எல்லாமே நம்ம இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் நல்லா துணியால தொடச்சி எடுத்துட்டேன். இதே பாத்திரத்துல கொட்டிக்குவோம். இப்போ இது வெஜ் கட்டரை. இந்த கட்டரில் தான் நான் 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். மீஷோவில் நல்லா இருக்குது. இந்த கலர் பர்டிகுலராக இந்த கலர் வெஜ் கட்டர் ரொம்ப நல்லா இருக்குது. இதனோட ரேட்டு 111 ரூபாய் தான். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்திலே கட் பண்ணும்போது ஈரத்தன்மை இருக்கும். அதனால தான் நம்ம இதை ஒரு நாள் வெயிலில் காய வைக்கிறோம். இதையெல்லாம் கட் பண்ணிட்டு வெயிலில் காய வைக்கணும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதை கொட்டிக்கலாம். ஒரே மாதிரி வந்துருக்கு பாருங்க. நம்ம மிக்சியில் போட்டால் கூட இந்த மாதிரி ஒரே மாதிரி வராது பாருங்க. ஒரே மாதிரி வந்திருக்கு. சீக்கிரம் காயவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே மாதிரி போட்டால். மிக்சியில் போட்டால் கொஞ்சம் திப்பியாக இருக்கும். ஒன்று மெசஞ்சிருக்கும், ஒன்று பெருசு பெருசாக இருக்கும் இல்லைங்களா, காய லேட் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக காஞ்சிடும். ஒன்றை போல இருக்கு பாருங்க. எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கண்ணி எரிச்சலாக தான் இருக்கும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சுட்டு இந்த இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் இழுக்கிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஸ்டெக் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இதை எல்லா வெங்காயமும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
எல்லாம் வந்து அரைச்சி முடிச்சாச்சுங்க. பாருங்க, காய் கட் பண்ணிட்டேன். சரி, சாரி, காய் கட் பண்ணிட்டேன். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. கண் எரிச்சல் தான். இந்த கண் எரிச்சல் வெங்காயத்தினால வந்தாலும் இது நம்ம சமைச்சு சாப்பிடும்போது எங்கள் பொண்ணு, அம்மா இன்னைக்கு வைக்கிற குழம்பு மாதிரி இல்லை, ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து இதுவும் ஒரு வகையில் ஒரு ஆனந்த கண்ணீர் தான். நம்ம சமையலை நம்ம சமைக்கிற சமையலை வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுவும் நம்ம குழந்தைங்க வந்து அம்மா உங்க சமையல் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அவங்க அம்மா சமையல் தான் பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் சமைக்கும் போதே எங்கள் பொண்ணு வந்து வாசனையாக இருக்குமா அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருக்கா. வீடியோக்காகன்னு சொல்லலை, இது அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன சொல்றீங்கங்க? நம்ம ஏன் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுக்கிறோம், காசு கொடுத்து கடையில் வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இது. ஏன்னா நம்ம சுத்தமாக செய்கிறோம் இல்லைங்களா? நம்ம எவ்வளோ நம்ம குழந்தைங்க மேலே பாசம் வச்சுருக்கோம் அப்படின்றது நம்ம சமைக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். நம்ம பார்த்து சமைக்கிறோம். அதனால தான் இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் பாருங்க. ஒன்றை போல இருக்கு பாருங்க. இதில் வந்து ஒரு நிமிஷம் கண் எரிச்சல் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த கட் பண்ண வெங்காயத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் சால்ட்டு தான் சேர்ப்பேன். ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வருஷத்துக்கு கெடாமல் இருக்குன்னா இந்த உப்பும் மஞ்சத்தூளும் இதுதான் நம்ம ப்ரிசர்வேட்டிவாக சேர்க்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தான் வந்து கண் எரியும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். இது முடிஞ்ச அளவு நம்ம வீட்டிலேயே செய்ய பார்க்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி 2 தட்டை எடுத்து நல்லா அகலமான தட்டாக எடுத்து இந்த வெங்காயத்தை பெசர் வச்சதை வெயில் எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலாம். ஒரு நாள் காயிட்டோம். இந்த மாதிரி காய வைக்கும்போது வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் கொஞ்சம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம போடும்போது அது கெடாமல் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வெங்காயத்தை காய வைக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாடியில் வச்சு காய வச்சுட்டு இது மேலே டஸ்ட்டு படம் இல்லைங்களா, நல்லா ஒரு துணி போட்டுடலாம். நடுவில் ஒரு வாட்டி வந்து கலரி விடுங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து பார்க்கலாம். இப்போ டஸ்ட்டும் படாமல் இருக்கும். இது மேலே இப்படி வைக்கிறதுனால மணல்லாம் படாமல் இருக்கும். வாங்க சாயந்தரம் பார்க்கலாம். காலையில் காய வச்சோம் இல்லைங்களா வெங்காயம், இது பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தேவையான பொருள்களை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். கடுகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், சோம்பு 30 கிராம், பெருங்காயத்தூள் 4 டீஸ்பூன், வெந்தயம் 50 கிராம், கருப்பு உளுந்து உடைச்சது பாதியாக இருக்கும் உளுந்து, அது வந்து 200 கிராம், கருவேப்பிலை 2 கைப்பிடி, விளக்கெண்ணெய் 100, பூண்டு தோலோடு வந்து குத்தி வச்சுருக்கேன். மிக்சிலையும் போட்டுக்கலாம், இல்லை உரலையும் இடித்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 150 கிராம் பூண்டு. இதெல்லாம் தேவையான பொருட்கள்.
இப்போ இந்த வெங்காயத்தில் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் நைட்டை ஊற வச்சுட்டு நாளை காலையில் திருப்பியும் வெயிலில் நம்ம பிடிச்சி வைக்க போகிறோம். வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். இந்த அளவு பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். காஞ்ச வெங்காயத்தை இதில் கொட்டிக்கலாம். பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்டேன். இது வந்து 2 கிலோ வெங்காயம், 150 கிராம் பூண்டு, சோம்பு 30 கிராமு, இது வந்து 50 கிராம் சோம்பு, கொஞ்சம் பேலன்ஸ் வச்சிடலாம். கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கையாலையும் பிச்சு போட்டுக்கலாம். முழுசாக இருந்தால் கொஞ்சம் காஞ்சேட்டவுன்னு கொஞ்சம் கொஞ்சம் தனியாக வந்துடும். அதனால் உதிரியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். கடுகு 100 கிராம், வெந்தயம் 50 கிராம், பெருங்காயத்தூள் 4 டீஸ்பூன், சீரகம் 100 கிராம், கருப்பு உளுந்து உடைச்சது 200 கிராம், இப்போ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஒரே கண் எரிச்சல், இன்னும் கூட கண் எரிச்சல் அடங்கலை. சின்ன வெங்காயம் காரம். இது வந்து 100 கிராம் விளக்கெண்ணெய், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவாயிடுச்சு பாருங்கள். கொட்டும்போது ஃபுல்லாக இருந்தது. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா கம்மியாயிடுச்சு. இது வத்த வத்த கம்மியாயிடும். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நாளை காலையில் பார்க்கலாம். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சிங்க. இது எப்படி ஊறிருக்கு, என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி தான் இருக்குது. கையில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். உருண்டை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கும் போதே வராதுங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக உருட்டிட்டு இன்னைக்கு காஞ்ச உடனே அது கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சோம்னா உருண்டை வந்து நம்மளுக்கு தேவையான சைஸில் வரும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனை எப்படி இருக்குது தெரியுங்களா? வீடு ஃபுல்லாக ஒரே இந்த வாசனை தான். நல்லா பெசறிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. இந்த முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயை வந்து நம்ம நிறுத்தி வச்சோம்னா இந்த உருண்டை பிடிக்கும்போது கையிலலாம் ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் கெடாமையும் இருக்கும். நம்ம கை போட்டு தான் இதை செய்ய முடியும். நல்லா உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே பிடிச்சிக்கோங்க உருண்டை. இது காய காய சின்னதாக ஆகிடும். ஃபஸ்ட்டு பிடிக்கவே வராது. இப்படி உதிர்ந்து உதிர்ந்து தான் போகும். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் மட்டும் நம்ம இப்படி வச்சுட்டு இன்றைக்கி காஞ்சிட்டா நைட்டுக்கு மேலே வந்து உருண்டை பிடிச்சோம்னா கொஞ்சம் டைட்டாக வரும். பாருங்க, எவ்வளோ உருட்டினாலும் உதிர்ந்து போகும். அது பார்த்தீங்களா, பிடிக்க வராது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டு வரலாம்.
3 தட்டு உருண்டை பிடிச்சி வச்சு பாருங்க, எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இதை எடுத்துன்னு போய் மாடியில் வச்சுட்டு பார்க்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் எப்படி காஞ்சிருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, காலையில் வச்சோம் இல்லைங்களா, காஞ்சி இந்த அளவு ட்ரை ஆகிருக்குது. இப்போ இதை நம்ம டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பிடிக்கும்போது ஓரளவு கொஞ்சம் உருண்டை நல்லா வரும். பிடிச்சி வச்சுட்டு ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சா வடகம் ரெடி ஆகிடும். கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிக்கலாம். இப்போ நம்ம இதை டைட்டாக அப்படியே உருண்டை பிடிச்சிட்டோம்னா தேவையான அளவு, உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்றத, கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட பிடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் பிடிக்க வருது பாருங்கள், விரியாமல் இந்த மாதிரி பிடிச்சிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான சைஸில் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ உடையாமல் இருக்குது. இதை நாளைக்கு காலையில் அப்படியே வெயிலில் வச்சுட்டு நாளைக்கு சாயந்தரமா ஒரு வாட்டி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம அமுத்தி பிடிக்க வேண்டியது இல்லை. இதை 2 நாள் காய வச்சு எடுத்துட்டா வடகம் ரெடி ஆகிடும். நாளைக்கு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2 நாள் காய வச்ச பாப்பிரிக்காவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வாங்க 2 நாள் காய வச்சு எடுத்துருக்கேன். இந்த வடகத்தை பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது இந்த வடகம். 2 நாள் பாருங்க, சைஸ் பாருங்க, நல்லா காஞ்சும் இருக்குது. நான் வெள்ளிக்கிழமை நம்ம கட் பண்ணி வெங்காயத்தை ஒரு நாள் சும்மா உப்பு போட்டு காய வச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் நம்ம தேவையான பொருள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை ரெடி ஆயிடுச்சு இந்த வடவும். வெயில் நல்லா காயுது இல்லைங்களா, அதனால 4 நாள் கரெக்டாக இருந்தால் இந்த சின்ன வெங்காய வடவும் ரெடி ஆகிடும். சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயமும். சின்ன வெங்காயம் சீக்கிரமே ரெடி ஆகிடும். நான் ஃபர்ஸ்ட்டு அந்த தண்ணி விட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு தான் லேட் ஆகும். பெரிய வெங்காயம் காயறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இதை விட ஒரு 2 நாள் கூடுதலாக எக்ஸ்ட்ராவே ஆகும். சின்ன வெங்காயம் சீக்கிரம் காஞ்சிடும். அதனால எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். யாராச்சும் அப்படியா அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாதிரி நினைக்காதீங்க. நான் போட்ட அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு சின்ன வெங்காயம் சீக்கிரம் காஞ்சிடுது, பெரிய வெங்காயம் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால நான் போட்ட வெங்காயத்தோட அளவு 2.25 கிலோ போட்டேன். இதில் 53. எல்லாம் ஒரே மாதிரி சைஸாக தான் இருக்குது. என் கை சைஸ் இவ்வளோதான். நான் இந்த அளவு தான் பிடிச்சேன். நீங்களே ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு. அமுத்தி பசையும் போது இந்த சைஸ் தான் வந்திருக்கு. இதில் ஒரு 53 வடகம் வந்திருக்கு எனக்கு. இந்த வடகத்தை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு, கூட்டு, துவையல், இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். மீனே இல்லாத மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க மீன் இல்லாம கூட இந்த வடகத்தை வச்சு காரக்குழம்பு வச்சு பாருங்க. உங்களுக்கு மீன் டேஸ்ட்ல இருக்கும். இருக்கா இல்லையான்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எனக்கு நிஜமாவே எனக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா அடிக்கடி நான் காரக்குழம்பு வைக்கும் போது எங்க பாப்பா தான் சொல்லுவாமா, இன்னைக்கு மீன் குழம்பு வச்சியாமா, மீன் குழம்பு வாசனை வருதுன்னு. அதை வச்சுதான் நான் சொல்றேனே தவிர கற்பனையாலாம் எதுவுமே சொல்லல. சின்ன வெங்காயம் வடகம் ரெடி ஆயிடுச்சு. இதை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்ன சொல்றது, பிளாஸ்டிக் பாக்ஸு இல்லைன்னா என்ன சொல்றது, இது பீங்கான் ஜாடி, அந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நடுமத்தியில் ஒரு முறை நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் இந்த வடகத்தை யூஸ் பண்ணலாம். உடம்புக்கும் ஹெல்த்தி தான் இது. இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.